என்னடி சீதா, நான் ஒரு 1 வீக் லீவ் போட்டேன். அந்த கேப்பில் ஏதோ நடந்திருக்கு போல், ஒன்றும் எனக்கு தெரியல. என்னடி எதை பற்றி கேட்குற? எனக்கு ஒன்றும் தெரியலையே. அப்படியே தான் நடக்கலையா ஆஃபீஸில்? ஆஃபீஸில் நடந்ததை கேட்கலாமா, உன் லைஃப்பில் நடந்ததை கேட்குறேன். என் லைஃப்பில் அப்படி என்னடி நடந்துச்சு? அப்படியே தான் நடக்கலையே. சரி சரி, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி தான் இருப்பா. ஏதோ ராம் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துச்சான், நீ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியா? அப்படியா? அதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஃபோன்லாம் பேசணும், ஆனால் இந்த நியூஸை நீ என்கிட்ட சொல்லலை. ஓ, அதை பற்றி கேட்குறியா? அது ஒரு மனிதாபிமானத்தில் செஞ்சேன்டி. ஆஃபீஸ் போகிறதுக்காக வந்து பஸ் ஏறதுக்கு நின்னேன். அந்த இடத்துல திடீர்னு அவங்க அப்பா நெஞ்சு வலின்னு இருந்தார். கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி அவரை உனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க, அப்படியா? அப்படி இல்லை ஜான்சி, நான் அன்றைக்கி ஒரு நாள் பஸ் ஏற இதே போல் தான் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு நின்றுட்டு இருந்தேன். அப்போ இந்த அங்கிள் வந்து மயக்கம் வருது அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி உட்கார வச்சு எழுப்பி தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். அன்றைக்கி எனக்கு சீரியஸாகவே தெரியாது. அப்புறம் இன்றைக்கி அந்த மாதிரி தான் இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓ, அப்போ ஃபஸ்ட்டே உனக்கு இருந்தாங்க இவரை தெரியுமா உனக்கு? தெரியும் ஜான்சி. அப்புறம் நான் இன்றைக்கி தான் தெரிஞ்ச அங்கிளாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச போனேன். அப்போ தான் பார்த்தா நெஞ்சு வலின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க தானே, பெல்ட் டாக்டரு. அந்த அங்கிள் எங்கள் அம்மா ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான். அதனால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஓ, அப்புறம் எப்போ தெரிஞ்சிச்சு அவர் ராமோட அப்பான்னு சொல்லிட்டு உனக்கு? டாக்டர் அவங்க வீட்லேருந்து யாரையாவது வர சொல்லுமான்னு சொன்னாங்க. ஏன்னா எமர்ஜென்சி கேஸ் நெஞ்சு வலின்றதுனால சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ஒரு ஃபோன் எடுத்து ட்ரை பண்ண போனேன். ஒய்ஃப்க்கு கால் பண்ணால் சரி என்ன நினைப்பாங்களோ தெரியலையேன்னு வேறு யார் நம்பர் வச்சுருக்கான்னு பார்த்தேன். ஓ, அப்புறம்? அப்போ தான் அவங்க சன்னு போட்டு ஒரு நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணால், ராம் நான் தான் கால் பண்ணுறேன்னு நினச்சிட்டு, என்ன சீதா இப்போ தான் என் நம்பருக்கு உனக்கு கால் பண்ணணுன்னு தோணுச்சா அப்படின்லாம் கலாய்ச்சான். அப்படி போடு அப்படி போடு. அப்புறம் இன்ட்ரெஸ்டாக இருக்கே? என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்குது பொடி. அப்புறம் தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களை அட்மிட் பண்ணேன். அவங்க நம்பர்லேருந்து தான் அவங்க பையன் நம்பருக்கு கால் பண்ணேன். அவங்க பையன் நீ தானே, எனக்கு தெரியாது ராம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராம் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு ஆரஞ்சு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாப்புல. ஓ, அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லோரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கடி. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அவங்க அப்பா அவங்க நினச்சி தான். ராம் ஒரே பையன் போல் அவங்க வீட்டில். அவங்க அப்பா வேறு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க அம்மாவும் அதுக்கு மேலே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு அவர் மேலே ரொம்ப லவ். ஆமாண்டி. ஆமாம், அவங்க அப்பா எதுக்குடி அந்த சைடு வந்தார்? அங்கே எங்கேயாவது ஒர்க் பண்ணுறாரா என்ன? இல்லடி, ராமுக்கு அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்களா, அதாவது அவங்க அப்பாவோட தங்கச்சி. அவங்க சின்ன வயசுலேயே யாரையோ லவ் பண்ணாங்க போல், வீட்டை விட்டு போயிட்டாங்களாம். அவங்கள தேடிட்டு தான் அங்கே வரேன்னு சொல்லிட்டு சொன்னார் 2 வாட்டியாக. எனக்கு இப்போ தான் தெரியும் அவர் அவங்கள தேடிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி அவங்க அவரை தேடி தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் நீங்கள் ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம்கிட்டே சொல்லியிருக்கேன். இன்னும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணல. அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டா எங்கள் ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்லணும். எதை வச்சுடி உங்கள் ஏரியான்னு முடிவு பண்ணாங்க அவங்க அத்தை? எங்கள் ஏரியாவில் ஒரு நாள் ராம் ஏதோ பார்த்தாப்புலையா, இந்த மாதிரி அங்கே அவங்க அத்தையை பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குன்னு சொன்னதுனால அவங்க அப்பா அங்கேயே வந்து தேடிட்டுருக்காரு. ஓ, அப்படியா? அத்தைக்கு ஏதாவது பொண்ணுக்குன்னு இருக்குமோ? ஏய் நீ வேறு அதுக்குள்ளே அடுத்த டாபிக்லாம் போகிற. பாவம் ராம் அப்பாவுக்கு வந்து அவங்க தங்கச்சி ரொம்ப தேடுது. அவங்க இருந்தால் ஒரு ஃபீலிங் பெட்டர், அவ்வளோதான். இல்லடி சீதா, அப்படியே ராமுக்கு அத்தையை தேடிட்டுருக்காங்க. ராம் அத்தைக்கு ஒரு பொண்ணு இருந்தால் ராமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வருவாங்க அப்பா அவங்க தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தை பார்த்தா. அது எனக்கு தெரியலப்பா. அதான் ராம்க்கு ஆல்ரெடி அவங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒன்று சுற்றுமே இங்கே ஆஃபீஸில். அதை தான் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கேருந்து இந்த அத்தை பொண்ணு வேறு? மெஜாரிட்டியில் அவங்க அப்பா ரொம்ப பாசம் வச்சுருக்கிறது அவங்க தங்கச்சி தான் தெரியுது. அப்போ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அதுவும் ஒரு மெஜாரிட்டியில் வரல. உங்க கதை திண்டாட்டம் ஆகிடும் போல் இருக்கே. என் கதை ஏன்டி திண்டாட்டமாக போகுது? நான் என்ன பண்ணேன் என் கதை திண்டாட்டமாக போகுது? தெரியாத மாதிரியே தான் பேசுவா. ஏன்டி உங்கள் லவ் அப்புறம் என்னடியா வருது? நான்சி, நான் லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நீயா முடிவு பண்ணிக்காது. ஆமாம் ஆமாம், நாங்கள் கோவப்படுவோம், பொசசிவாக இருப்போம், ஆள் வரலனா தேடுவோம். ஆனால் அது லவ் கிடையாது, அப்படி தானே ஜாமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏய் பின்னாடி ராம் வரான். அப்படியா? எங்கடி? பின்னாடி இல்லை லூசு, வான் பின்னாடி வரான். ராம் ராம். சொல்லுங்கள் ஜான்சி. என்ன ராம், எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கோம், கண்டுக்காமலே போகிறீங்க? நான் கண்டுக்கிட்டு என்ன ஜான்சி பண்ண போகிறேன்? ராம், இப்போ அப்பாவுக்கு பரவாயில்லையா? நான் லீவில் இருந்தால் தான் எனக்கு தெரியல, நியூஸ் இப்போ தான் தெரியும். பரவாயில்ல ஜான்சி. என்ன ராம் ஒரே டல்லாக இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜான்சி, அப்பா உடம்பு சரியில்லை, அதான் ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்துச்சு. ஏதோ ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தேன், அதான் கொஞ்சம் போய் லாகின் பண்ணும், டைம் ஆகிடுச்சு. சரி வாங்க, ஒரு கப் காஃபியாச்சும் குடிச்சிட்டு போகலாம்.
வேணா ஜான்சி நீங்கள் குடிங்க. சீதா பேசுடி ஏதாவது. இல்லடி நான் எதுவும் பேசல, அவன் போட்டோம். சரி ஜான்சி, நான் கிளம்புறேன். வர வர நீங்கள் 2 பேரும் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலப்பா. நாங்கள் ஒன்றும் நினச்சிக்கிட்டு இல்லடி, அவங்க வீட்டில் என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்தால் சரிதான். எப்படி சீதா இப்படி சொல்கிற எப்போ பார்த்தாலும்? அப்படிலாம் இல்லை ஜான்சி, எங்கள் வீட்லேயும் ஒத்து வராது, அவங்க வீட்லேயும் ஒத்து வராது. ராம் வீட்டில் ராம் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காங்க. அவங்க அம்மா ரொம்ப பாசமாக இருக்காங்க ராம் மேலே. நம்ம அந்த பாசத்தை உடைக்கக்கூடாது. அவங்க வந்து ஆல்ரெடி அவங்க அத்தை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆண்டி அப்படியே ஆசை இருந்தால் கூட அதை மனசுலேயே வச்சுக்கணும், அவ்வளோதான். எங்கள் வீட்லேயும் சொல்ல முடியாது, அவங்க வீட்லேயும் சொல்ல முடியாது. அந்த சுச்சுவேஷனில் தானே 2 பேர் இருக்கோம். இப்போ அவங்க அப்பாவுக்கார உடம்பு சரியில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் பேசி நான் பேசி என்ன ஆக போது சொல்லு. அவருக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்தாலே சரிதான்.